வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க அவங்கவுங்க ஆன்மாக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி சில அறிவுகள்லாம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அந்த வகையில் எனக்கு என்ன உணர முடியுது அப்படின்னா, இங்கே நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது இல்லைன்னு தான் தோணுது. நம்ம நடக்கும்போதே நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எதுவுமே இல்லை. நம்ம தலை ஆகாசம்னு வச்சுக்கோங்க, நம்ம கால் பூமி, ஆக மொத்தம் ரெண்டும் சேர்ந்து நம்ம இணைப்பில் தான் இருக்கோம். ரெண்டும் ஒரு பிணைப்பில் தான் இருக்குது. இதுதான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. இங்கே வானத்துக்கு மேலே போகணும், சொர்க்கம் அங்கே இருக்குது, தேவதைகள் அங்கே இருக்காங்க, அப்புறம் இறந்து போனவங்களாம் மேலே போயிட்டாங்க, சூரியன் அவ்வளோ தூரத்தில் இருக்குது, சந்திரன் அவ்வளோ தூரத்தில் இருக்குது, இப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான மாயையின் ஒரு விளையாட்டுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே இறைவன் ஒருவனே சொல்கிறாங்க, அதை எல்லோரும் நம்புகிறோம். இங்கே ஒன்று தான் எல்லாமா இருக்குது, எல்லாம் தான் ஒன்றா இருக்குன்றோம், அதையும் நம்புகிறோம். அப்படி தானே? அப்போது நான் அப்படிங்கிறது தானே இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் கேட்குற இங்கே இருக்க எதிரில் உள்ளவங்க, இந்த பூமியில் இருக்க 850 கோடி பேரும், இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே ஒன்று தானே? அப்போது எனக்குள்ளே அவங்க இருக்காங்க, அவங்களுக்குள்ளே நான் இருக்கேன். அப்படி தானே? அப்போ நான் யாரை திட்டுறேன், யார் மேலே கோவப்படுறேன், யார் மேலே காதல் வைக்கிறேன், யார் மேலே ஏங்குறேன், யாரை பொறாமைப்படுறேன், யாரை பழித்து பேசுகிறேன், யார் மேலே வெறுப்பு காட்டுறேன், யாரை புகழ்கிறேன், யாரை இறைவன்றேன், யாருக்காண்டி வாழ்கிறேன், யாருக்காண்டி ஏங்குறேன், எல்லாம் அந்த ஒன்றுக்கு தானே? அப்போது இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தானே நம்ம இங்கே ஒரு ஒரு வேறுபாடோட ஒரு ஒரு மனிதன் அப்படிங்கிற தன்மையில் என்னென்னா, என்னமோ அவன் ஒரு குற்றம் செஞ்சு தான் பூமிக்கு வந்ததாகவும், அந்த குற்றத்தை நிறைவேற்றி பண்ணுறதுக்காண்டி தான் எல்லாமே இங்கே செஞ்சு போகிறதாகவும், அது எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கரைஞ்சி போகிறது தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எனக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் இருக்குன்னா, இந்த வெளியில் இருக்க பிரபஞ்சம் இருக்குன்னா, ஒரு கடலுக்குள்ளே ஒரு துளி நீர் அப்படின்னான்னா, அப்போது வெளியேருந்து பார்த்தால் கடல் கிடையாது, உள்ளேருந்து பார்த்தா கடல். ஒரு விருட்சத்துக்குள்ளே விதைக்குள்ளே தான் ஒரு மரம் இருக்குது. ஆனால் அந்த விதை பூமியில் விழுந்து பிளந்து விருட்சம் மலர்ந்து பழம் தந்து, அந்த பழத்தில் விதைகள் மூலம் பல்லாயிரக்கணக்கான விதைகள் வருது. இது அப்படி தானே? அப்போது இங்கே எது இந்த மக்களுக்கு மறை ஞானமாக வச்சுருக்காங்க. ஏதோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே சித்தர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்ல மறுக்கிறாங்க. அவங்களால சொல்ல முடியல. ஆனால் சொல்ல முடியலன்னு இல்லை, அவங்க உணர்ந்துட்டாங்க. ஆனால் அதை புரிய வைக்கவோ இல்லை ஏதோ ஒன்று அவங்கள புரிய வைக்க விடவும் மாட்டேங்குது. சேம் டைமில் அவங்க புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அவங்களால முடியல. இது எனக்கும் தான், இந்த நிலையடைஞ்ச உங்களுக்கும் தான், எல்லாத்துக்கும் தான். நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒன்று தான் இருக்குது. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன்னா நம்ம முகமே பிரபஞ்சம்தான், நம்ம உடலே பிரபஞ்சம்தான். நம்ம உடலே எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு துகள் தான். அப்போது எல்லா துகளும், நிறைய துகள் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். இந்த விளையாட்டு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், உணர முடியுது, ஆனால் உணர முடியல. புரியுது, ஆனால் புரிய வைக்க முடியல. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சுவையை உணர்ந்துட்டு அந்த சுவையை எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுதான் இங்கே கடவுள் துகள், அப்புறமா பார்க்குறது இந்த ஒளி, ஏஐ மூலம் நிறைய க்ரியேஷன் பண்ணுறது, இந்த உயிர் இயங்குறது, உயிர் ஆன்மா, மனம் பிரபஞ்சத்தில் இயங்குறது, அந்த சக்தி மூவாகிறது, பிரபஞ்ச வெடிப்பு, என்னென்னமோ பார்த்தாலும் நாம் ஆப்போசிட்டில் தான் இருக்கோம்.
அதுவாக உள்ளே மாறணுன்னா நம்ம நம்மளை கண்டுபிடிக்க முடியல, நம்மளை சொல்ல முடியல. தனியாக ஒரு பாத்திரத்தில் கடல் தண்ணி எடுத்துட்டோம்னா அது தனியாக இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண முடியுது. இது இப்படி தான் இருக்குன்னு நம்ம அந்த தண்ணியை எடுத்த பாத்திரம் தான் நம்ம உடல்னு வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் தண்ணி எடுத்துருக்கோம்ல அது உடல்னு வச்சுக்கோங்க. திரும்ப அந்த அந்த தண்ணியை வந்து அது வந்து கடலில் ஊற்றிட்டோம்னா அது பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டையும் கலந்துட்டோம் இல்லையா, இது மாதிரி தான். அப்போது இந்த 2 வேறுபாடும் நாம தான், ஒன்று தான் அப்படின்னு உணர வைக்கிறது தான் இந்த பிரபஞ்சம் இவ்வளோ செயல் நடத்துதா, இவ்வளோ புரிய வைக்குதா. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் புரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது இது வந்து என்னென்னா, நம்ம கேள்வி கேட்க கேட்க தானே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த கேள்வி விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், அதாவது அறிவுபூர்வமாக தான் இருக்கணும். ஞானம் அடைகிறது விளையாட்டுத்தனமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேள்வி கேட்குறது ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, மெச்சூர்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை 2 பக்கமும் நல்லா குழப்பி விட்டுட்டு நம்ம தெளிவே ஆகக்கூடாதுன்னு சுற்றி விட்றாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம நல்ல தெளிவாகணும், உண்மையாக தெளிவாகணும்னு தான். அப்போது இங்கே பிரபஞ்சம் தெரிந்தே தான் நம்மளை கண்ணை கட்டி சுற்ற வைக்கிறது. நாம் தான் கண்ணை கட்டி சுற்றுகிறோம் என்பது உணராத வரைக்கும் இங்கே நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே பிறப்பு, இறப்பு, கர்மம், அப்புறம் வந்து என்னென்னா கர்மா எல்லாம் போகிறது, நன்மை தீமை, இங்கே எல்லாமே சமமாக்கப்படணும் அப்படின்னா இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குங்கிறத உணரணும். அந்த ஒன்றே உணரணும் அப்படின்னா இங்கே நம்ம எந்த மாதிரி செயலில் இருக்கோன்னு நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அந்த நோக்கி நம்ம நகர்ந்து போக முடியும்.